வணக்கம் மக்களே. கொடைக்கானலில் இப்போதைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு? கொடைக்கானலுக்கு போகலாமா வரலாமா, அல்லது இப்போதைக்கு போகிறது சரியான டைமாக இருக்குமா, அந்த மாதிரி டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டவுட்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். ப்ளஸ் வரும்போது கொடைக்கானலில் இப்போதைக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் மழை பெஞ்சதுங்க. மதியத்துக்கு மேலே கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. மழை இல்லை, மைல்டாக தான் இருக்குது. கொடைக்கானலில் சில இடங்களில் வந்து மிஸ்ட் கவர் ஆகி சூப்பராக இருக்குது. மழை கிடையாது. ஈவினிங் மேபி வரலாம், எப்போ வேணால் வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. சரி, இப்போதைக்கு கொடைக்கானல் வாங்க அல்லது வர வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. நான் இங்கே வந்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் போகலாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு 6 to 7 பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் போக முடியாது. கொடைக்கானல் நீங்கள் இப்போதைக்கு வந்தீங்கன்னா சைட் சீயிங் போக முடியாது. ரூம்லேயே தான் இருக்கணும். சாப்பிட்டு ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கணும். 2, வர்ற வழியில் ரோடு பாதையெல்லாம் வந்து பிளாக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மழை டைமில் மரங்கள் விழுகும், பாறைகள்லாம் உருண்டு விழுகும், அல்லது மண் சரிவு ஏற்படும். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ஃப்யூச்சரில் வரலாம். ஏன்னா மழை கண்டினியூவாக பெய்யும் போது வீக்காக இருக்கக்கூடிய மரங்கள் வந்து சாயும், மண் வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கீழே வந்து பிளைன்ஸில் காஞ்சி போயிருப்பீங்க. ஆனால் பிளைன்ஸ்லேயுமே இப்போ கண்டினியூவாக மழை தான். கொடைக்கானலில் அதை விட மழையாக இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிரும். ஒரு சில இடங்களில் தான் பவர் பேங்க்கு ப்ளஸ் வந்து இன்வெர்ட்ரு, ஜென்ரேட்டர்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் இன்வெர்ட்டர் இருக்காது. ஸோ ஒரு சில மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் ரூம்ஸ் காட்டேஜஸில் வந்து பவர் பேக்கப் இருக்காது. ஸோ பவர் கட் ஆயிரும், டிவி பார்க்க முடியாது, மொபைல் கூட நோண்ட முடியாது, சார்ஜ் போயிடும். பவர் பேங்க் இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க. அடுத்து 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து வெளியில் போய் தான் சாப்பிட்ணும். ஒரு சில இடங்களில் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒன்று பார்சல் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா நீங்கள் போய் வெளியில் தான் போய் சாப்பிட்ணும். மலைக்குள்ளே போயிட்டு தான் வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரில் போனீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்குவீங்க, பைக்கில் போனால் மலையில் நனைஞ்சிருவீங்க. ஸோ இந்த இஷ்யூலாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட முடியாது. ஓப்பன் பிளேஸில் கேம்ப் ஃபயர் போட முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே கேம்ப் ஃபயர் போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை இல்லை. ஓப்பன் பிளேஸில் கேம்ப் ஃபயர் போட முடியாது மழை டைமில். ஓகே, இந்த பிரச்சனை, இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போதைக்கு கொடைக்கானல் வரதா இருந்தால் என்னென்ன கொண்டுட்டு வரணும்னா கண்டிப்பாக குடை எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேருக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடை எடுத்துக்கோங்க. ரெயின் கோட் இருந்தால் ரெயின் கோட் எடுத்துக்கோங்க. ஸ்வெட்டர், ஜர்க்கின், ஹேண்ட் க்ளவுஸு, ஷூ, சாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கொடைக்கானல் தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத் இன்னொரு புதுதில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாடா.